ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா செட்டிநாடு காளான் பிரியாணியும் மீல் மேக்கர் ஃப்ரையும் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, ஒன் பார்ட் ரெசிபியாக தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கான விழுது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, கொத்தமல்லி, புதினா அரை கட்டு இருக்கிற மாதிரி எடுத்து நான் வந்து இலைகளை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா விழுது அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து காளான் 200 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி பெருசாக இருந்தால் 4 வாக்காக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், தக்காளி வந்து 2 தக்காளி பழமாக எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த விழுதையும் இதை ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலாவும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலாக்கான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் மேலே கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து தயிர் வந்து 2 ஸ்கூப் எடுத்து சேர்த்துருக்கேன். அதாவது 2 கரண்டி குழி கரண்டி இருக்க மாதிரி சேர்த்துட்டு, நம்ம உப்பு இதில் சேர்க்கலை, ஏன்னா நம்ம பிரியாணிக்கு அரிசி போடும்போது நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு வேணும்னா இதிலே கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்க மாதிரி எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கான ஸ்பைசஸ் என்னென்னவோ அந்த பட்டம், லவங்கம், அன்னாசி பூ, கல்பாசி இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து வச்சோம் இல்லையா காளான் மசாலா, அதை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வந்து நம்ம இதை வதக்கிக்கலாம். இதை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வதக்குறீங்களோ அதுதான் வந்து இந்த பிரியாணிக்கான ஃப்ளேவரை வந்து நல்லா நமக்கு கொடுக்கும். நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 கப் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பாசுமதி வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். ஜீரக சம்பா அரிசிக்கு வந்து நான் 3 கப்புக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கு 2 கப்புன்ற அளவுக்கு தண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ உப்பு வந்து தேவையான அளவு உப்பு வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, எப்போயுமே உங்களுக்கு தெரியும் பிரியாணிக்கு எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் நம்ம வந்து உப்பு கொஞ்சம் தூக்கலாம் அந்த தண்ணியில் சேர்த்தோம்னா தான் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுருந்தேன் அரிசியை. அதை சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுக்க போகிறோம். இந்த ஒரு விசிலுக்கு அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா பொலன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட இதோட ஒரு தயிர் வெங்காயம் மட்டும் வச்சு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். இதோட நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரையோ இல்லை இந்த மாதிரி மீல் மேக்கர் ஃப்ரையோ இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஒரு லெமன் பிக்கிள் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மீல் மேக்கர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப ஈஸிங்க. 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ரெசிபி தான். மீல் மேக்கரை வந்து நான் ஒரு 200 கிராம் எடுத்து நல்லா சுடு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதில் 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் போல் கருவேப்பிலை தலை, சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துட்டு நம்ம அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் விட்டு இதை நல்லா வந்து நல்லா முறுமுறுன்னு வர மாதிரி பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வந்து அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மசாலாலாம் நல்லா வந்து அந்த எண்ணெயில் வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா முறுமுறுப்பாக நமக்கு கிடைக்கணும். அதனால் நல்லா மூடி போட்டு நல்லா 10 மினிட்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா அப்படியே முறுமுறுன்னு ஆகிற மாதிரி பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா சிக்கன் சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சாயந்தரம் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, மீல் மேக்கரும் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.